தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்ங்க. அதாவது போன வாரத்தில் ஆபாச யூடியூபரான ஆபாச யூடியூபர் தான் ஆபாச யூடியூபரான முக்தார் அவர்களை கர்நாடகா மைசூரில் போயிட்டு கைது பண்ணாங்க. பதுங்கி இருந்தார் இல்லைங்களா, பதுங்கி அரெஸ்ட்டுக்கு பயந்து பதுங்கி இருந்தார் இல்லைங்களா, கைது பண்ணாங்க. அவரையும் அதுக்கு முன்னாடியே இந்த ஆபாச யூடியூபர் கூட சேர்ந்து ஒரு ஆங்கரிங் மாதிரி ஒரு நம்பர் பண்ணிட்டு இருப்பாதீங்களா, திருச்சி சூர்யா அவர்கள், அவரையுமே கைது பண்ணாங்க. என்ன காரணத்துக்காக கைது பண்ணாங்க? அலிஷா அவர்களை பற்றியும் அவங்களோட குழந்தைய பற்றியும் சில அவதூறுகள், தவறான தகவல்கள் கொடுத்ததுக்காக அலிஷா அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து கைது பண்ணாங்க. தேடி பிடிச்சி தான் கைது பண்ணாங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கைது பண்ணவங்கள குண்டாஸ்ல வந்து போட்டிருக்காங்க. இப்போ யார் மேலனா குண்டாஸ் சட்டம் போடுறாங்க, குண்டாஸ் வழக்கு போடுறாங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு அவங்களால பெயிலே வாங்க முடியாதுங்க. இந்த 4 மாசத்துல சிறையில நடக்கிற பிரச்சனைகளும் இருக்கு, அவங்களுக்கு ஏற்படுற அவமானங்கள், அவங்க அங்க அனுபவிக்க போற வழிகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு வெளியே வருவாங்க இல்லையா, அதுக்கப்புறமாச்சும் திருந்துவாங்களா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளான் பண்ணாங்க, சரி எங்கன்னா ஓடி ஒளியலாம், அதுக்குள்ள யாரனா கரெக்ட் பண்ணி இந்த வந்து கேஸ் வந்து வாபஸ் வாங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ள தமிழ்நாடு காவல்துறை கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ குண்டாசும் போட்டுட்டாங்க. இதுவே இந்த சவுக்கு சங்கர் அவர்களை வந்து குண்டாஸ் போட்டதுக்காக இருக்கட்டும், சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து இவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இந்த இந்த சைடு வந்து முக்தார் உட்காந்துப்பாரு, இந்த பக்கம் அது சூர்யா உட்காந்துப்பாரு. உக்காந்துட்டு அவன் அங்கே போய் ஒரு இடத்துல அந்த மாதிரி இடத்துல ஒளிஞ்சிருந்தான், அந்த டைம்ல அங்கேருந்து லாட்ஜுக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால எல்லாம் மாட்டிக்கிட்டாரு, அந்த ஆளுக்கு எய்ட்ஸ் இருக்குப்பா அப்படின்ட்டு ஒரு தமிழில் ஒன்று போட்டு அப்படி ஒரு இது பேசுவார். இன்னொரு வீடியோவில் எப்படி பேசுவாங்க, பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த சவுக்கு சங்கர். அப்புறம் ஃபெலிக்ஸ் வேற கொஞ்ச நாளா கூட சேர்த்திருந்தாரு. அப்படி ஒரு இது. அப்புறம் அந்த இது சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஒரு பெண் இருக்கும் மாலதின்ட்டு, அந்த பெண்ணையும் வந்து தவறாக பேசுறது. ஏன்னா போன ஆட்சியில எவன் என்ன பேசினா என்ன, திமுகவை எதிர்த்து நீ பேசலையா, நீ எக்கேடோ கெட்டுப்போ, நீ எவனை எக்கேடு வேணா பேசு, நீ வெளியே இருக்கலாம்ப்பா அப்படின்னு விட்டுருந்தாங்க. அதுவே திமுகவை கேள்வி கேட்டுட்டியா, எப்படா நீ கேள்வி கேட்கலாம், பிடிச்சி உள்ள போடுறா அவனே அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில நடக்க முடியல. ஏன்னா இவங்க கேள்வி கேட்ட உடனே தூக்கி உள்ள போடு, தப்பு செஞ்சியா உள்ள போடு, உடனே நிறைய பேர் எழுந்து வந்துடுறாங்க. ஏன்பா, அரசியல் நாகரிகம், அதாவது ஒரு நம்மளோட கருத்தை சொல்றதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லையா, பத்திரிகை சுதந்திரம் இல்லையா, வெங்காயம் இல்லையா, பூண்டு இல்லையா அப்படின்ட்டு வந்துடுறானுங்க. ஏண்டா, ஒரு விமர்சனம் வைக்கிறது வேற, உங்களை அசிங்கமா பேசுறது வேற, ரெண்டுத்துக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுட்டு வாங்கடா. இந்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நிறைய இந்த கொத்தூஸ்லாம் வந்து உள்ள சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கொத்தூஸ்க்கு தான் நான் சொல்றேன். இப்பவும் பார்க்குறேன், அந்த செந்தில் வேல்னு நினைக்கிறேன், அந்த மனுஷன் பச்சையா ஊதிக்கிறதே உலகத்துக்கே தெரியும், அந்த ஆள் வந்து டிஎம்கேக்கு ஒரு கொத்தூஸ் ஒரு சொம்புன்ட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு டிபேட்ல பார்க்குறேன், அது பத்திரிகையாளர் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து வேற ஏதோ சமுதாயம் ஏதோ போட்டிருந்தாங்க, அதான் அந்த மாதிரி, இல்லைன்னா அரசியல் விமர்சகர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. பெட்டர் நீங்க அந்த இதுலயே கீழே போட்டுருங்களே, பேரை போட்டு நீங்க வந்து இந்த நபர் இது அப்படின்னு போடுறதுக்கு பதிலா இந்த ஆள் ஒரு கொத்தூசு, அதாவது திமுகவுக்கு ஒரு சொம்பு அப்படின்னு போட்டு முடிச்சிடுங்களேன். எதுக்கு தனித்தனியா பேரை மாத்தி வச்சுட்டு உள்ள போயிட்டு டிஎம்கேக்கு சொம்பு அடிக்கிறதுக்கு நீங்க பேரை மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க. வெக்கமானம் சூடு ஜோர்னெல்லாம் எவ்வளவு கழிவு ஊத்துறதுனாலும் கெக்கன்னு சிரிக்கிறதுக்கு நல்ல வரும் இல்ல. திருந்துங்கப்பா கொஞ்சமாச்சும். அது தமிழ்நாட்டை விட்டு ஒரு 5 வருஷம் ஆள்றன்ற பேர்ல எல்லாத்தையும் பிடிச்சி தாலி எடுத்துட்டு வெளியே போனீங்க இல்லையா, போகும்போது திடீர்னு 10 லட்சம் கோடி கடன், நீங்க 5 லட்சம் கோடி இருந்தது, இன்னொரு 5 லட்சம் கோடி வந்து சேர்ந்து 10 லட்சம் கோடி கடன்பா, எல்லாத்தோடைய தலையில வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போனீங்க. திடீர்னு பார்த்தா நேத்து மரியவெல்சன், அதாவது மரியவெல்சன் மினிஸ்டர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை வந்து விடுறாரு. திமுக காலத்துல ஒரு வெள்ளை அறிக்கை விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? டிஆர்பி ராஜா கொடுக்குறாரு வெள்ளை பேப்பரை காட்டி, இதுதான்ப்பா வெள்ளை அறிக்கை, ஞாபகம் இருக்குங்களா?
வெள்ளரிக்கை விட்டாரு. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு தான் போயிருக்கீங்க. அதாவது இந்த சுதந்திரம் கிடைச்சப்பந்து இப்ப வரைக்கும், அதாவது சுதந்திரம் கிடைச்சப்பந்து 2021 வரைக்கும் வாங்கின கடனை விட நீங்க இந்த 5 வருஷத்துல வாங்கி அறுத்த கடன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 லட்சம் கோடி ரூபாய் பக்கம் சேர்த்து வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. கிட்டத்தட்ட வெளியே போகும்போது ஒருத்தவங்களோட தலைக்காயிலையும் 1.5 லட்சம், கிட்டத்தட்ட 1,25,000 பக்கம் எல்லாத்தோட. அதான் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, எப்பா பிறந்த குழந்தையா இருந்தாலும் இதுக்கு இவ்வளவு கடன்பா. வாழ்நாளில் ஒருத்தன் டீ கூட கடன் சொல்லி குடிச்சிருக்க மாட்டான். ₹1 எங்கன்னா கடன் வச்சு எந்த பொருளும் வாங்கியிருக்க மாட்டான். ஆனா அவனோட தலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடனை வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. திமுகவின் சாதனைகள் வரலாறு பேசும். ஸ்டாலின் தொடரட்டும். அப்புறம் நிறைய அந்த திட்டங்கள் கடைசி ஒரு 6 மாசத்துல திட்டங்கள்லாம் போட்டீங்களே, என்னென்ன திட்டங்கள்? உங்களுடன் ஸ்டாலின், குறை தீர்க்கும் முகாம், அதாவது உங்களோட குறையெல்லாம் வந்து சொல்லுங்க. அந்த குறை தீர்க்கறதுக்கு கொடுத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல காவால கடைஞ்சி, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? கொத்தூஸ், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கொத்தூஸ், எனக்கு ஏன்னா திடீர்னு கொத்தூஸ்னு கூப்பிடுறேன்னா, நீங்க தான் உங்களை கூப்பிட சொன்னீங்க. we are intellectual, we are proud to be a கொத்தூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இல்லையா? நாங்கள் கொத்தடிமைகள் தானே அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கு தான் நான் கொத்துன்னு கூப்பிடுறேன், வேற எதுக்கு இல்லைன்னா வந்து நான் நார்மலா தான் கூப்பிட்டுருப்பேன். நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க. அது இந்த ஜென்சி மீட்டிங்னு ஒன்று போட்டு பழகுறீங்க இல்லையா? அந்த ஜென்சி மீட்டிங்னு ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் வந்து அண்ணா அறிவாலயத்திலே வச்சு போட்டாங்க. கேட்டா இதுக்கும் டிவி, என்னது இதுக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தமே இல்லைங்க, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நாங்கள் ஜென்சிஸ் எல்லாரும் சேர்ந்து தாங்க இந்த மீட்டிங் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம், யாருமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சுத்திருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? திடீர்னு பார்த்தா டிஆர்பி ராஜா அவர்கள் வராது. என்னப்பா கொத்தூஸ்னு அந்த ஹேமந்த் ப்ரோ கிட்ட வந்து கேட்குறாங்க. என்னப்பா கொத்தூஸ்ல ஒரு நபர் தானே ஹேமந்த் கிட்ட கேட்குறாங்க, எப்படிப்பா அவர் வந்தாரு? அவர் எதர்ச்சியா தெரியாம சொல்லாம கொள்ளாம வந்துட்டாருங்க, எங்களுக்கே தெரியாதுங்க அவரு வரது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நடக்கிற மீட்டிங் அண்ணா அறிவாலயத்துல, ஆனா உங்களுக்கே தெரியாம அவர் வந்துட்டா அப்படியா? இல்ல பொய் சொல்றீங்க, சரி கொஞ்சமாச்சும் நம்புற மாதிரி சொல்றீங்க. வாரிசு அரசியல் கிடையாது, நாங்க வந்து கொள்கை கூட்டம் சொல்றீங்க. கூட்டின்னு வந்து மேடையில பேசுறது என்ன? எங்க தாத்தா வந்து கலைஞர் கூட டிராவல் பண்ணாங்க, எங்க அப்பா வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட டிராவல் பண்ணாங்க, நானு என் தங்கச்சி என் தம்பி எல்லாரும் வந்து உதயண்ணா கூட டிராவல் பண்றோம். அடுத்து எப்படிமா உங்க குழந்தைங்கள்லாம் வந்து யாரு இன்பநிதி கூட டிராவல் பண்ணுவாங்களா? இல்ல, வாரிசு அரசியல் ஒழிக்கணும்ட்டு தான் பெரியார் அவர்கள் சொன்னாரு. அவங்களெல்லாம் கொள்கை தலைவரா நீங்க வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல கொண்டு வரல நீங்க தானே. ஆனா கேட்டா நாங்கள்லாம் கொள்கை கூட்டம், நாங்கள்லாம் சினிமாவை மோகத்துக்காக வந்த கூட்டம் இல்லை அப்படின்ட்டு டைலாக், அட்டு டைலாக் வெட்டு டைலாக் வேற. சரி, இந்த 13 லட்சம் கோடியை வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறீங்களே, இதெல்லாம் மனுஷன் எவ்வளோயா கொள்ளடிச்சிருப்பீங்க? ஒரு திட்டம் போடும் போதும் எப்படியும் ஒரு 10 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஆட்டையை போடுவாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இதுவும். ஆனா இவங்கெல்லாம் எப்படி பண்றாங்கம்மா, 8 கோடியே ஆட்டையை போடு, 2 கோடியே திட்டத்துக்கு போடு, அப்படிதானே பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் பண்ணதுனால தானே ஒரு திட்டமும் உதவா கதையா போச்சு. அதாவது ஒரு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400-500 ரூபாய் பக்கம் ஒரு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு. ஒரு ஏரியாக்குள்ள இருக்கிற பாத்ரூம் இல்லைன்னா ஒரே ஒரு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு இவங்க விட்ட கான்ட்ராக்ட். அதனால்தான் டெண்டருக்கெல்லாம் வச்சிருக்காங்க ஆப்பு. ஏன்னா நீங்க விட்ட டெண்டர்லாம் அந்த அளவுக்கு ஊழல் டெண்டர். அடுத்து இப்ப மேயர் எலெக்ஷனு, கவுன்சிலர் எலெக்ஷனு, எல்லா எலெக்ஷனும் வருது இல்லைங்களா? அப்ப அதுக்குள்ள எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவாங்க பாருங்க. அப்படியே லைனா ஒருத்தங்களுக்கா என்னென்ன ஆப்படிக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் வெள்ளரிக்கை விட்டுருக்காங்க, அந்த வெள்ளரிக்கைக்கே நிறைய பேர் வந்து கதறிட்டு இருக்கீங்க, அது வந்து ஃபேக்கு, அது ஃபேக்கு அப்படின்ட்டு. நீங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறது தானே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடனை வாங்கின கடன்லாம் என்ன பண்ணீங்கன்னு தெரியாம போச்சு. என்ன பண்ணீங்க அப்படி மக்களுக்கு?
இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதும் பஸ்ஸை ஃப்ரீயா விடுறது, இதை தவிர வேற எதுனா உங்களோட சாதனைகள்ல அப்படின்ட்டு எதுனா உங்களால சொல்ல முடியுங்களா? உங்க சாதனைகள்லாம் மக்களை சோதனையிலேயே வச்சிருந்தீங்க இல்லையா அந்த 5 வருஷத்துல. ஒருத்தனும் வேலைக்கும் அதுக்கும் இதுக்கும் தேடி அலைஞ்சி ஊரை விட்டு ஊரு போய் கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாம போனான் இல்லையா, அதுதான் உங்களோட சாதனைகள். அதுக்கு முன்னத்த ஆட்சியில நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வந்து கொண்டு வந்தாரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி. அதுக்கு கூட எத்தனையோ 17 மெடிக்கல் காலேஜும் இது கொண்டு வந்தாது. அதுக்கு கூட எத்தனை லட்சம் கோடி ரூபாய் செலவாகலையே. ஆனா இதெல்லாம் எந்த இடத்துலதான் பதுக்கி வச்சிருக்கீங்க? அவன் இவ்வளவு சம்பாதிச்சா போதும்பா, எனக்கு இவ்வளவு இருந்தா போதும்பா, ஓரளவுக்கு லிமிட்டுக்கு மேல சம்பாதிச்சு நம்ம என்னப்பா பண்ண போதும், இந்த காசை வச்சு நம்ம தான் நிம்மதியா இருக்கலாம்ப்பா அப்படின்னுவாங்க. நீங்கெல்லாம் பல லட்சம் கோடி ரூபாய அங்க இங்கன்னு பதுக்கி வச்சுப்புட்டு அங்கங்கன்னு சுட்டு வச்சுப்புட்டு இன்னும் எவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு பாக்குறீங்க, இன்னும் எவ்வளவுதான் மக்கள் வயிற்றுல அடிப்பீங்க. அதுக்குதான் ஒரே அடியா மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை விரட்டி அடிச்சு இப்ப 2வது இடத்துல இருக்கீங்க. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள 3வதாச்சும் இருப்பீங்களான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா புதுசா இப்ப வந்துட்டே இருக்காங்க. அண்ணாமலை என்ட்ரி வந்துருச்சு, இதுல வேற நிறைய பேர் ரஜினிகாந்தோட ஒய்ஃப் வேற என்ட்ரின்னு இருக்காங்க, ஒரு சைடு ராகவா லாரன்ஸ் என்ட்ரின்றாங்க, ஒரு சைடு சீமான் அவர்கள் ரீஎன்ட்ரி 18 வருஷமா ரீஎன்ட்ரின்னு இருக்காங்க. வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ். இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நடத்தி விடுங்க, உங்களுக்கு தான் தெரியும். இந்த ப்ரௌடு கொத்தூஸ்கிட்டலாம் ஒரே ஒரு கொஷின், இந்த கடன்லாம் ஏன் வாங்கினாங்க, எங்க செலவு பண்ணாங்கன்ட்டு உங்களால முடிஞ்சா, முடியாதுன்னு தெரியும், உங்களால முடிஞ்சா உங்களோட மாவட்ட செயலாளர்கிட்டயோ உங்களோட கவுன்சிலர்கிட்டயோ உங்களோட எம்எல்ஏஸ்கிட்டயோ இல்லை எக்ஸ்-எம்எல்ஏஸ்கிட்டயோ இல்லை உங்களோட எக்ஸ்-சிஎம் கிட்டயோ இல்லை எக்ஸ்-டெப்டி சிஎம் கிட்டயோ நீங்கள்லாம் உண்மையாவே ஒரு கொத்தூஸ் தான் அப்படின்னா கேளுங்க பார்க்கலாம். சரியா? ஓகே, நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.